மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேலையெல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்ட தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? செல்வங்கள் சேரட்டும். மகர ராசிக்காரர்களே, இன்று நாம் சொல்லப்போகும் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகும் ஒரு முக்கியமான செய்தி. இந்த வீடியோவை நீங்க இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது சாதாரணமாக நடந்த விஷயம் அல்ல. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல 5 மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமா தொடங்க போகின்றன. இது வெறும் நம்பிக்கை வார்த்தை அல்ல, இது வெறும் ராசி பலனும் அல்ல. கிரகங்களின் தற்போதைய நகர்வும், சனி பகவானின் அருளும், பிரபஞ்சத்தின் ஆற்றலும் மகர ராசியினரின் வாழ்க்கையில உறுதியான நல்ல மாற்றத்தை உருவாக்க ஆரம்பித்து விட்டன. மகர ராசியினரே, நடந்த சில மாதங்களாக உங்கள் வாழ்க்கை மிகவும் கடினமான பாதையில் பயணித்திருக்கலாம். உழைப்பு இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, கொழுப்பு இருந்தது. ஆனால் அதற்கேற்ற பலன் மட்டும் கிடைக்கவில்லை. பல நேரங்கள்ல உங்களுடைய உழைப்பிற்கு வேறு யாரோ பெயர் வாங்கி இருக்கலாம். நீங்கள் செய்கிற முயற்சியை யாரும் மதிக்காமல் இருந்திருக்கலாம். உங்க மனதில் இருந்த பெரிய கனவுகள் பணப்பற்றாக்குறையால தள்ளி போயிருக்கலாம். குடும்ப பொறுப்புகளுக்காக உங்களுடைய ஆசைகளை பல முறை விட்டு கொடுத்திருக்கலாம். சில இரவுகள்ல என் நல்ல நேரம் எப்போது வரும், நான் எவ்வளவு உழைத்தும் ஏன் இன்னும் காத்திருக்க வேண்டும் என்று மனதிற்குள் அமைதியாக கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை மிக உறுதியா சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில புதிய வருஷம் தொடங்குவது நிச்சயம். இந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த மாற்றத்தை மனிதர்கள் உருவாக்கவில்லை. சனி பகவானும் தற்போதைய கிரகங்களும் பிரபஞ்சமும் இணைந்து உங்களுக்கான புதிய பாதையை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. மகர ராசினரே, உங்களுக்கு ஒரு சிறப்பான குணம் இருக்குது. நீங்கள் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்போதும் காப்பாற்றுவீர்கள். பொறுப்பை உயிரை போல் நினைப்பவர்கள் ஒரு வேலையை தொடங்கினா அதை முழுமையா முடித்த பிறகுதான் ஓய்வெடுப்பீங்க. அதனால தான் வாழ்க்கை உங்களை அதிகமாக சோதித்தது. ஏனென்றால் சனி பகவான் எப்போதும் உழைப்பவர்களை சோதித்த பிறகுதான் பெரிய பலனை கொடுப்பாரு. இப்போது அந்த பலன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து 5 முக்கியமான மாற்றங்கள் தொடங்க போகின்றன. இந்த 5 மாற்றங்களும் உங்க வாழ்க்கையின் வெவ்வேறு பகுதிகளை மாற்றப் போகின்றன. முதல் மாற்றம் உங்கள் பண வருமானத்தை உயர்த்தும். 2வது மாற்றம் உங்க வாழ்க்கையில் இருந்த தேவையில்லாத மனிதர்களை விலக்கும். 3வது மாற்றம் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரும். 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும். 5வது மாற்றம் உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையின் திசையே மாற்றப் போகிறது. இந்த 5 மாற்றங்களில் ஒரு மாற்றம் மட்டும் நடந்தாலும் உங்க வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். 2 மாற்றங்கள் நடந்தால் நீங்கள் இழந்த நம்பிக்கை மீண்டும் திரும்ப வரும். 3 மாற்றங்கள் நடந்தால் உங்கள் பொருளாதார நிலை மாற ஆரம்பிக்கும். ஆனால் இந்த 5 மாற்றங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடங்கினால் உங்க வாழ்க்கை இனி பழைய வாழ்க்கையாக இருக்காது. நீங்கள் காத்திருந்த பணவரவு, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி, நீங்கள் தேடிய மரியாதை, நீங்கள் நம்பிய ஒரு இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும். மகர ராசியினரே, இந்த பதிவை பாதியில நிறுத்தி விடாதீங்க. ஏனென்றால் முதல் மாற்றம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். 2வது மாற்றம் உங்க வாழ்க்கையை சுத்தப்படுத்தும். 3வது மாற்றம் உங்கள் காத்திருப்புக்கு முடிவு கட்டும். 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தை திறக்கும். ஆனால் 5வது மாற்றம் நீங்கள் பல வருடங்களாக வேண்டிக் கொண்ட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். வாருங்கள், இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசியினரின் வாழ்க்கையில் நிச்சயமாக தொடங்க போகும் அந்த 5 மாற்றங்கள் என்ன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதல் மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பண வருமானத்தில் உறுதியான முன்னேற்றம் ஆரம்பமாக போகிறது. மகர ராசியினரே, இந்த பதிவின் முதல் மாற்றமே உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை மாற்றப் போகும் மிக முக்கியமான மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பண வருமானத்துல ஒரு உறுதியான நல்ல முன்னேற்றம் ஆரம்பமாக போகுது. இது சாதாரணமா வரக்கூடிய சிறிய பணம் அல்ல. பல மாதங்களா நடைபெற்றிருந்த பொருளாதார முன்னேற்றம் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். மகர ராசியினரே, நீங்கள் மற்றவர்களைப் போல அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி வாழ்பவர்கள் அல்ல. உழைப்பை நம்புபவர்கள், பொறுப்பை நம்புபவர்கள், நேர்மையை நம்புபவர்கள். அதனால்தான் கடந்த சில மாதங்கள்ல நீங்கள் மற்றவர்களை விட அதிகமாக உழைத்திருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை. கையில பணம் தங்கவில்லை. வருமானம் வந்தாலும் அதே விதத்துல செலவுகள் வந்தன. ஒரு கடன் அடைத்தா மற்றொரு செலவு வந்தது. ஒரு பிரச்சனை முடிந்தா மற்றொரு பொறுப்பு வந்தது. பலமுறை நான் மட்டும் ஏன் இவ்வளவு உழைத்தும் முன்னேற முடியவில்லை என்று
என்று மனதிற்குள் வேதனைப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த நிலை இனிமேல் தொடரப்போவதில்லை. ஏனென்றால் சனி பகவான் தற்போது உங்கள் உழைப்பிற்கான பலனை திருப்பிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில பணம் சம்பந்தமான ஒரு நல்ல கதவு திறக்கப் போகிறது. சில மகர ராசினருக்கு சம்பள உயர்வு பற்றிய தகவல் வரும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். உங்களுடைய திறமையை பொறுத்து புதிய பொறுப்பும் அதற்கேற்ற வருமானமும் கிடைக்கலாம். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாகலாம். தற்போது செய்து கொண்டிருக்கும் வேலையை விட நல்ல சம்பளம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். சிலருக்கு நின்று போன பணம் கைக்கு வரும். பல மாதங்களாக வராமல் இருந்த தொகை திடீரென்று கிடைக்கலாம். கொடுத்த கடன் திரும்ப வரலாம். தடைபட்ட கமிஷன் கிடைக்கலாம். அரசு தொடர்பான நிலுவைத் தொகைகள் கிடைக்கலாம். சிலருக்கு புதிய தொழில் வருமானம் ஆரம்பமாகும். இதுவரை யோசனையாக இருந்த விஷயம் இப்போது பணம் சம்பாதிக்கும் பாதையாக மாறலாம். முக்கியமா இனி வரக்கூடிய நாட்கள்ல வரும் ஒவ்வொரு புதிய வாய்ப்பையும் மிகவும் கவனமா பாருங்கள். ஏனென்றால் அது முதலில் சாதாரணமாக தோன்றும். ஆனால் அதே வாய்ப்பு தான் அடுத்த சில மாதங்கள்ல உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய வருமானமா மாறப்போகுது. மகர ராசினரே, இன்னும் ஒரு முக்கியமான பலன், உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். பல மாதங்களா எவ்வளவு சம்பாதித்தாலும் சேமிக்க முடியாமல் இருந்த நிலை மெதுவாக மாறும். பணம் வந்தவுடன் அது முழுவதும் செலவாகும். செலவு குறையும், சேமிப்பு உருவாகும். எதிர்காலத்தை திட்டமிட ஆரம்பிப்பீர்கள். இதுதான் பொருளாதார நிலைத்தன்மை ஆரம்பமாகும் முதல் அறிகுறி. இன்னும் ஒரு விஷயம், இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு பழைய நண்பரின் தகவல், ஒரு மேலதிகாரியின் அழைப்பு, ஒரு புதிய அறிமுகம், இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் வருமானத்தை உயர்த்தும் மிகப்பெரிய காரணமாக அமையலாம். அதனால இந்த நாட்கள்ல வரும் எந்த நல்ல தகவலையும் அலட்சியப்படுத்தாதீங்க. எந்த ஒரு நல்ல மனிதரையும் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏனென்றால் பிரபஞ்சம் மனிதர்களின் மூலமாக தான் புதிய வருமானத்தின் கதவுகளை திறக்கும். மகர ராசியினரிடையே இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் பண வருமானத்துல ஒரு உறுதியான நல்ல முன்னேற்றம் ஆரம்பமாகும். இது ஒரு நாள் மட்டும் நீடிக்கும் பலனல்ல, அடுத்த சில மாதங்களுக்கான பொருளாதார வளர்ச்சியின் தொடக்கம். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கையை முழுமையாக மாற்றாது. சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிய பிறகுதான் உண்மையான அதிர்ஷ்டம் செயல்பட ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையை விட்டு நிச்சயமா விலகப் போகும் அந்த 3 வகையான மனிதர்கள் யாரு? அவர்களை ஏன் பிரபஞ்சம் இப்போது விலக்குகிறது? அந்த 2வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 2வது மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு 3 வகையான மனிதர்கள் நிச்சயமாக விலகப் போகிறார்கள். மகர ராசியினரே, இதுவரை நாம் பார்த்த முதல் மாற்றம் உங்கள் பண வருமானத்துல முன்னேற்றம். ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 2வது மாற்றம் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு 3 வகையான மனிதர்கள் நிச்சயமாக விலக ஆரம்பிப்பார்கள். இது ஒரு இழப்பு அல்ல, இது பிரபஞ்சம் உங்களுக்காக செய்யும் பாதுகாப்பு. மகர ராசியினரே, ஒரு விஷயத்தை கவனமா புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் ஒருவருக்கு பெரிய உயர்வை கொடுக்க முடிவு செய்துவிட்டால் அந்த உயர்வுக்கு தடையாக இருக்கும் மனிதர்களை முதலில் வெளியே அனுப்பும். அதுதான் இப்போது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. முதல் வகை மனிதர்கள் உங்கள் உழைப்பை பயன்படுத்தியவர்கள். மகர ராசியினரே, நீங்கள் மிகவும் பொறுப்பானவர்கள். யாராவது உதவி கேட்டால் முடிந்தவரை செய்து கொடுப்பீர்கள். உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் பலருக்காக செலவழித்திருப்பீர்கள். ஆனால் அதே மனிதர்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அருகில் இருந்ததில்லை. உங்களுடைய நல்ல மனதை சிலர் பல வருடங்களாக பயன்படுத்தி இருக்கலாம். உங்களுடைய திறமையை சிலர் தங்களுடைய வெற்றிக்காக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிப்பட்ட மனிதர்களின் உண்மையான முகம் முழுமையாக வெளியே வரும். அவர்கள் தானாகவே விலகுவார்கள், அல்லது அவர்களை உங்க வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டாம் என்று நீங்கள் உறுதியான முடிவு எடுப்பீர்கள். 2வது வகை மனிதர்கள் உங்களை எப்போதும் குறைத்து மதித்தவர்கள். சில மனிதர்கள் நீங்கள் எவ்வளவு சாதித்தாலும் அதை பெரிய விஷயமாக பார்க்க மாட்டார்கள். உங்கள் வெற்றியை பாராட்ட மாட்டார்கள். உங்க முயற்சியை மதிக்க மாட்டார்கள். நீங்கள் முன்னேறினால் அதை குறைய மட்டும் தேடுவார்கள். இதில் என்ன பெரிய விஷயம்? இது என்னாலும் செய்ய முடியும், உனக்கு இன்னும் எதுவும் கிடைக்கவில்லை, இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களுடைய தன்னம்பிக்கையை பல முறை உடைத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அவர்களுடைய வார்த்தைகள் உங்கள் மனதை பாதிக்காது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய மதிப்பை உணர ஆரம்பிப்பீர்கள். உங்களை குறைத்து மதித்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். 3வது வகை மனிதர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்தவர்கள். இதுதான் மிகவும் முக்கியமான மாற்றம். சிலர் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்தாலே அதை தடுக்க முயற்சி செய்திருப்பார்கள். புதிய வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள். புதிய தொழிலை ஆரம்பிக்க வேண்டாம் என்று பயமுறுத்தி இருப்பார்கள். உங்களுடைய ஒவ்வொரு முடிவிலும் சந்தேகத்தை உருவாக்கி இருப்பார்கள். அவர்களால் நீங்கள் பல நல்ல வாய்ப்புகளை இழந்திருக்கலாம். ஆனால் அந்த தாக்கம் இனி வரக்கூடிய நாட்கள்ல முடிவுக்கு வரப்போகிறது. ஏனென்றால் இனி உங்களுடைய முடிவை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் நடத்த விட மாட்டார்கள். மகர ராசியினரே, இதுதான் மிகப்பெரிய பலன். இனி வரக்கூடிய
வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனதுல ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய முடிவு என்ற தெளிவு பிறக்கும். இந்த தெளிவு தான் உங்க வெற்றியின் ஆரம்பம். ஏனென்றால் தவறான மனிதர்கள் விலகிய பிறகுதான் சரியான வாய்ப்புகள் வாழ்க்கைக்குள் நுழையும். ஒரு விவசாயி புதிய விதையை விதைப்பதற்கு முன் களைகளை அகற்றுவார். அதுபோல பிரபஞ்சமும் உங்க வாழ்க்கையில் இருக்கும் தேவையற்ற மனிதர்களை முதலில் அகற்றுகிறது. அதற்கு பிறகுதான் புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. மகர ராசியினரே, இந்த நாட்கள்ல யாராவது காரணம் இல்லாமல் விலகினால் அதை நினைத்து வருத்தப்படாதீர்கள். யாராவது உங்களை புரிந்து கொள்ளாமல் சென்றால் அவர்களை பிடித்து கொண்டு நிற்காதீர்கள். யாராவது உங்களை மதிக்கவில்லை என்றால் அவர்களிடம் உங்கள் மதிப்பை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். பிரபஞ்சம் வெளியே அனுப்பும் மனிதர்களை நாம் மீண்டும் பிடித்து கொண்டு வரக்கூடாது. ஏனென்றால் அந்த இடத்தை நிரப்ப மிக சிறந்த மனிதர்களையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் பிரபஞ்சம் ஏற்கனவே தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல மகர ராசினர் வாழ்க்கையில நடக்க போகும் இந்த 2வது மாற்றம் முதல்ல உங்களுக்கு ஒரு இழப்பாக தோன்றலாம். ஆனால் சில நாட்கள்ல இந்த மனிதர் விலகியது என் வாழ்க்கைக்கு நல்லதுதான் நீங்களே உணரப்போகிறீங்க. ஏனென்றால் அதற்கு பிறகுதான் உங்க வாழ்க்கை முழுமையா மாறப்போகும் 3வது மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பமாகிறது. நீங்கள் பல மாதங்களா பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. அது என்ன நல்ல செய்தி? வேலை தொடர்பானதா, பணம் தொடர்பானதா, குடும்ப மகிழ்ச்சியா, அல்லது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை தொடங்கும் செய்தியா? அந்த 3வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 3வது மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் பல மாதங்களா பார்த்திருந்த நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரும். மகர ராசியினரே, இதுவரை நாம் 2 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானத்தில் முன்னேற்றம். 2வது மாற்றம் தேவையில்லாத மனிதர்கள் உங்க வாழ்க்கையை விட்டு விலகுவது. ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 3வது மாற்றம் உங்க வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகும் மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் பல மாதங்களாக, சிலருக்கு பல வருடங்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. இது வெறும் நம்பிக்கை வார்த்தை அல்ல. கிரகங்களின் தற்போதைய நகர்வும், சனி பகவானின் அருளும், பிரபஞ்சத்தின் ஆற்றலும் நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு விஷயத்தை மீண்டும் ஏற்க ஆரம்பித்திருக்கின்றன. மகர ராசியினரே, கடந்த சில மாதங்களாக நீங்கள் ஒரே ஒரு செய்திக்காக காத்திருக்கிறீர்கள். அது ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், ஒரு பதவி உயர்வா இருக்கலாம், ஒரு சம்பள உயர்வு பற்றிய தகவலா இருக்கலாம், ஒரு தொழில் ஒப்பந்தமா இருக்கலாம், ஒரு அரசு அனுமதியா இருக்கலாம், ஒரு வங்கி கடன் ஒப்புதலா இருக்கலாம், ஒரு வெளிநாட்டு வாய்ப்பா இருக்கலாம், ஒரு குடும்ப முடிவா இருக்கலாம், ஒரு திருமண பேச்சா இருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு செய்தியா இருக்கலாம். அந்த காத்திருப்புக்கு இப்போது முடிவு வரப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி நுழையும். அந்த ஒரு செய்தி உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு அத்தியாயத்த ஆரம்பிக்கும். சில மகர ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். பல இடங்கள்ல விண்ணப்பித்து பதில் வராமல் இருந்தவர்கள் இப்போது நல்ல தகவலை பெறுவார்கள். நேர்காணல்ல கலந்து கொண்டு முடிவுக்காக காத்திருந்தவர்கள் வெற்றி செய்தியை கேட்பார்கள். உங்கள் திறமையை மதிக்கும் நிறுவனம் உங்களை தேடி வரலாம். சிலருக்கு பதவி உயர்வு உறுதியாகும். பல வருடங்களாக உழைத்து உங்களுடைய முயற்சிக்கு இப்போது அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. புதிய பொறுப்பும் அதற்கேற்ற மரியாதையும் கிடைக்கும். சிலருக்கு தடைபட்டிருந்த பணம் கைக்கு வரும். மாத கணக்குல வராமல் இருந்த தொகை திடீரென்று கிடைக்கலாம். கொடுத்த கடன் திரும்ப வரலாம். தொழில தொடர்பான நிலுவைத் தொகைகள் கிடைக்கலாம். எதிர்பாராத பண வரவும் உருவாகலாம். சிலருக்கு தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் ஆரம்பமாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நின்று போன தொழில் மீண்டும் வேகமாக மலர ஆரம்பிக்கும். சிலருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்தி வரும். திருமண பேச்சு உறுதியாகலாம். குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் முடிவுக்கு வரலாம். வீட்டுல அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம். மகர ராசியினரே, ஒரு விஷயத்தை மட்டும் நன்றா புரிந்து கொள்ளுங்கள். இந்த நல்ல செய்தி ஒரே நாள்ல உருவாகவில்லை. பல மாதங்களாக பிரபஞ்சம் அமைதியாக அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தது. நீங்கள் அதை பார்க்கவில்லை. ஆனால் அப்போது அதன் பலன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதனால்தான் சில விஷயங்கள் தாமதமானது, சில கதவுகள் மூடப்பட்டது, சில மனிதர்கள் விலகினார்கள். இவை அனைத்தும் உங்களுக்கு இதைவிட பெரிய ஒரு கதவை திறப்பதற்காக தான். பிரபஞ்சம் ஒருபோதும் உங்கள் உழைப்பை வீணாக்காது. சனி பகவான் ஒருபோதும் உங்கள் பொறுமையை மறக்க மாட்டார். தாமதமாக கொடுத்தாலும் நிலையாக கொடுப்பார். அதனால்தான் இந்த நல்ல செய்தி ஒரு நாள் மகிழ்ச்சியை மட்டும் தரப்போவதில்லை, அடுத்த பல மாதங்களின் முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக மாறப்போகிறது. மகர ராசியினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் தொலைபேசியில வரும் ஒவ்வொரு அழைப்பையும் கவனியுங்கள். மின்னஞ்சல்களை சரிபாருங்கள். பழைய தொடர்புகளை அலட்சியப்படுத்தாதீங்க. புதிய மனிதர்களை சந்திக்க தயங்காதீங்க. ஏனென்றால் உங்க வாழ்க்கையை மாற்றும் நல்ல செய்தி ஒரு அழைப்பாக இருக்கலாம், ஒரு குறுஞ்செய்தியாக இருக்கலாம், ஒரு நேரடி சந்திப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மனிதரின் ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். மகர ராசியினரே, இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் காத்திருந்த ஒரு நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரும். அந்த செய்தியை மகிழ்ச்சியுடன் வரவேற்க தயாராயிருங்கள். ஏனென்றால் அதற்கு பிறகு வரப்போகும் 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவை முழுமையாக திறக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் பிறகு ஏன் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், ஏன் உங்க வாழ்க்கையில
இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக உடையப் போகுது. அந்த 4வது மிகப்பெரிய மாற்றத்த அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும், உறுதியாகவும் பார்க்கலாம். 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்ட நேரம் உறுதியாக ஆரம்பமாகிறது. இதுவரை நாம் 3 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானத்தில் முன்னேற்றம். 2வது மாற்றம் தேவையில்லாத மனிதர்கள் உங்க வாழ்க்கையை விட்டு விலகுவது. 3வது மாற்றம் நீங்கள் பல மாதங்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களை தேடி வருவது. ஆனால் இப்போது நான் சொல்லப்போகும் 4வது மாற்றம் இந்த 3 மாற்றங்களை விட மிகப்பெரிய பலனை தரப்போகிறது. ஏனென்றால் உங்கள் அதிர்ஷ்டம் நேரம் உறுதியாக ஆரம்பமாகிறது. இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல, உங்க வாழ்க்கையில் பல வருடங்களாக மூடியிருந்த கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்க ஆரம்பிக்கும் காலம். கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் தடை இருந்தது. அதை நினைத்தீர்கள், சூழ்நிலை அமையவில்லை. தொழிலை வளர்க்க நினைத்தீர்கள், பணம் கிடைக்கவில்லை. புதிய திட்டம் தொடங்க நினைத்தீர்கள், சரியான மனிதர்கள் கிடைக்கவில்லை. சொத்து வாங்க நினைத்தீர்கள், தாமதம் ஏற்பட்டது. எல்லாமே கடைசி நேரத்தில் நின்றுவிட்டது. பலமுறை என்னுடைய நேரம் எப்போது வரும் என்று உங்களுக்குள் கேள்வி எழுந்தது. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் இனி வரக்கூடிய நாட்களில் தரப்போகிறது. ஏனென்றால் சனி பகவான் ஒருவரை உயர்த்த முடிவு செய்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் இருந்த தடைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அகற்ற ஆரம்பிப்பார். அதுதான் இப்போது மகர ராசியினரின் வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இதுவரை முடியாது என்று நினைத்த ஒரு வேலை இனி வரக்கூடிய நாட்கள்ல எளிதா முடியும். இதுவரை கிடைக்காது என்று நினைத்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். இதுவரை உங்களை கவனிக்காதவர்கள் இனி உங்களுடைய திறமையை மதிக்க ஆரம்பிப்பார்கள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய முடிவுகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். இதுதான் உங்கள் மதிப்பு உயர ஆரம்பிக்கும் காலம். சில மகர ராசினர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதோடு உங்களுடைய அதிகாரமும் அதிகரிக்கும். உங்களை நம்பி பெரிய வேலைகளை ஒப்படைப்பார்கள். அந்த நம்பிக்கையே பின்னர் பதவி உயர்வாக மாறும். சிலருக்கு தொழில்ல நீண்ட நாட்களாக வராத வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிப்பார்கள். நின்று போன வருமானம் மீண்டும் வேகமாக இயங்க ஆரம்பிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் வரும். வீடு வாங்க முயற்சி முன்னேறும். நிலம் வாங்கும் யோகம் உருவாகும். பத்திரப்பதிவு, வாங்குகிற அனுமதி, கடன் ஒப்புதல், இதுவரை தாமதமான வேலைகள் இப்போது வேகமாக முடிவுக்கு வரும். மகர ராசினரே, இன்னும் ஒரு மிகப்பெரிய மாற்றம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனதில் இருந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். பல மாதங்களாக நீங்க எடுத்த முடிவையும் பயத்தோடு எடுத்தீர்கள். இதில் தோற்றுவிட்டால் என்ன செய்வது, மீண்டும் ஏமாற்றம் வந்தால் என்னால் முடியுமா என்ற சந்தேகங்கள் உங்களை பின்னால் இழுத்திருந்தன. ஆனா இனி அப்படி இருக்காது. உங்களுக்குள் ஒரு புதிய தைரியம் பிறக்கும். நான் முன்னேறப் போகிறேன், நான் வெற்றி பெறப் போகிறேன், என்னுடைய வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது என்ற உறுதியான மனநிலை உருவாகும். இதுதான் பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்து விட்டது என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி. மகர ராசினரே, இந்த நாட்கள்ல புதிய வாய்ப்பு வந்தால் அதை உடனே மறுக்காதீர்கள். புதிய வேலை வந்தால் தைரியமாக யோசியுங்கள். புதிய தொழில் யோசனை வந்தால் அதை செயல்படுத்த ஆரம்பியுங்கள். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் அதிர்ஷ்டம் விழித்தல ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் மனிதர்களின் மூலமாகவும், வாய்ப்புகளின் மூலமாகவும், எதிர்பாராத நல்ல செய்திகளின் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. மகர ராசியினர், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் அதிர்ஷ்ட நேரம் உறுதியாக ஆரம்பமாகிறது. இது ஒரு நாள் பலன் அல்ல, அடுத்த பல மாதங்களுக்கான தொடர்ச்சியான முன்னேற்றத்தின் ஆரம்பம். ஆனால் இந்த 5 மாற்றங்களில் இன்னும் ஒரு மாற்றம் மட்டும் மீதம் இருக்கிறது. அதுதான் உங்க வாழ்க்கையின் அடுத்த 5 வருடங்களை முழுமையாக மாற்றப் போகும் மிகப்பெரிய முடிவு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்க போகும் அந்த ஒரு முடிவு என்ன, ஏன் அந்த முடிவு உங்கள் விதியை முழுமையாக மாற்றப் போகிறது, அந்த 5வது மற்றும் மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 5வது மாற்றம், நீங்கள் எடுக்க போகும் ஒரு முடிவு உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையை மாற்றப் போகிறது. இதுவரை நாம் 4 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். முதல் மாற்றம் பண வருமானத்தில் முன்னேற்றம். 2வது மாற்றம் தேவையில்லாத மனிதர்கள் விலகுவது. 3வது மாற்றம் நல்ல செய்தி உங்களை தேடி வருவது. 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்ட நேரம் தொடங்குகிறது. ஆனால் இந்த 5 மாற்றங்களில் மிகப்பெரிய மாற்றம் இன்னும் மீதம் இருக்கிறது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எடுக்க போகும் ஒரு முக்கியமான முடிவு உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையின் திசையே முழுமையாக மாற்றப் போகுது. இது ஒரு சாதாரண முடிவு அல்ல. உங்கள் வருமானத்தை மாற்றும் முடிவு, உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றும் முடிவு, உங்கள் மரியாதையை உயர்த்தும் முடிவு, உங்கள் விதியை மாற்றும் முடிவு. மகர ராசினரே, கடந்த சில மாதங்களா ஒரே ஒரு விஷயம் உங்க மனதுல திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வேலையை மாற்றலாமா, இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா, இந்த ஊர்லயே இருக்கலாமா, வேறு இடத்திற்கு செல்லலாமா, இந்த முதலீட்டை செய்யலாமா, இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளலாமா? இந்த கேள்விகள் வெறும் உங்கள் மனதில் தோன்றிய எண்ணங்கள் அல்ல. பிரபஞ்சம் உங்களை புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் முன் உங்கள் மனதை அந்த மாற்றத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒரே யோசனை மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் தோன்றுகிறது. அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறலாம். சில மகர ராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் புதிய வேலைக்கு மாறும் வாய்ப்பு உருவாகும். முதல்ல அதை ஏற்றுக்கொள்ள பயமாக இருக்கும். பழைய வேலையை விட்டு விடலாமா, புதிய இடம் சரியாக இருக்குமா என்ற சந்தேகம் வரும். ஆனால் அந்த ஒரு முடிவு தான் உங்க வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த போகுது.
சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கும் யோகம் உருவாகும். பல வருடங்களாக மனதில் மட்டும் இருந்த ஒரு தொழில் இப்போ ஒரு நிஜமாக மாறும். அத தள்ளி போடாதீங்க. ஏனென்றால் அந்த தொழில் தான் உங்க குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கப் போகுது. சிலருக்கு வீடு வாங்கும் முடிவு உருவாகும். சிலருக்கு நிலம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வாகனம் வாங்கும் நேரம் அமையும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உறுதியாகும். சிலருக்கு திருமணம் தொடர்பான முக்கியமான முடிவு எடுக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் முடிவு வேறுபடலாம். ஆனால் அந்த முடிவுக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடங்குவது மட்டும் உறுதி. மகர ராசியினரே, இன்னும் ஒரு மிக முக்கியமான பலன். இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தவறுகள் குறையும். இதுவரை பயத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை விட்டிருக்கலாம். அதிகமா யோசித்து சில வாய்ப்புகளை இழந்திருக்கலாம். மற்றவர்களின் பேச்சை கேட்டு உங்களுடைய முடிவுகளை மாற்றியிருக்கலாம். ஆனால் இனி அப்படி நடக்காது. உங்களுடைய உள்ளுணர்வு சரியான பாதையை பார்க்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அனுபவம் சரியான முடிவை எடுக்க உதவும். உங்களுடைய தைரியம் உங்களை முன்னேற்றும். அதனால் தான் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல வாய்ப்புகளை எந்த காரணத்துக்காகவும் தள்ளி போடாதீங்க. ஏனென்றால் பிரபஞ்சம் கதவை திறக்கும். அந்த கதவுக்குள் முதலில் நடந்து செல்லும் தைரியம் உள்ளவர்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். இந்த ஒரு முடிவு உங்களை அடுத்த 5 வருட வாழ்க்கையை முழுமையா மாற்றும் சக்தி கொண்டது. நன்றா நினைவில் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடங்கும் இந்த மாற்றங்கள் ஒரே நாள்ல எல்லாவற்றையும் மாற்றாது. ஆனால் அந்த நாளுக்கு பிறகு உங்க வாழ்க்கை பழைய நிலைக்கு திரும்பாது. நல்ல வருமானம் உருவாகும். நல்ல மனிதர்கள் வருவார்கள். நல்ல வாக்குகள் தொடர்ந்து கிடைக்கும். நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். அதிலிருந்து தான் உங்கள் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். மகர ராசியினரே, இனி வரக்கூடிய நாட்கள் என்பது ஒரு சாதாரண தேதி அல்ல, உங்க வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். ஆனால் இந்த 5 மாற்றங்களும் முழுமையாக பலன் பெற நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அவற்றை செய்தால் இந்த நல்ல மாற்றங்களின் பலன் இன்னும் வேகமாக உங்க வாழ்க்கையில் வெளிப்படும். மகர ராசினர் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள் என்ன? அடுத்த பகுதியில மிக தெளிவா பார்க்கலாம். மகர ராசினர் கண்டிப்பா செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் தொடங்க போகும் 5 முக்கிய மாற்றங்களை விரிவா பார்த்தோம். பண வருமானத்தில் முன்னேற்றம், தேவையில்லாத மனிதர்கள் விலகுவது, நல்ல செய்தி உங்களை தேடி வருவது, அதிர்ஷ்ட நேரம் தொடங்குவது, வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய முடிவு உருவாகுவது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்து விடாதீங்க. கிரகங்கள் நல்ல நேரத்தை உருவாக்கும். சனி பகவான் நல்ல கதவை திறப்பாரு. பிரபஞ்ச வாய்ப்பை அனுப்பும். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது உங்க கையில தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் கண்டிப்பா செய்ய வேண்டிய 7 மிக முக்கியமான விஷயங்களை இப்போது பார்க்கலாம். முதல் விஷயம், தள்ளி போட்ட முக்கியமான வேலையை உடனே தொடங்குங்க. நீங்க ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்னாடி 100 முறை யோசிப்பீங்க. அது நல்ல குணம்தான். ஆனா அதிக யோசனை பல நல்ல வாய்ப்புகளை இழக்க வைத்திருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட ஒரு வேலையை தொடங்குங்கள். வேலைக்கு விண்ணப்பியுங்கள். தொழிலை பதிவு செய்யுங்கள். படிப்பை ஆரம்பியுங்கள். முதலீட்டு திட்டத்தை தொடங்குங்க. ஒரு நல்ல மனிதரை சந்தியுங்கள். முதலடியை நீங்கள் எடுத்து வைத்தால் அடுத்த 10 அடிகளை பிரபஞ்சம் உங்களுக்காக அமைத்து கொடுக்கும். 2வது விஷயம், வரும் நல்ல வாய்ப்பை பயத்தால் மறுக்காதீர்கள். இந்த நாட்கள்ல ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்தா உடனே வேண்டாம்னு சொல்லாதீர்கள். ஒரு புதிய தொழில் யோசனை வந்தா அதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு நல்ல மனிதர் உதவ வந்தால் அவரை சந்தேகப்படாதீர்கள். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் வரும் ஒரு சிறிய வாய்ப்பு தான் அடுத்த 5 வருட வாழ்க்கையின் மிகப்பெரிய வருமானமா மாறும். 3வது விஷயம், தேவையில்லாத செலவுகளை நிறுத்துங்க. இந்த காலத்துல பணம் வர ஆரம்பிக்கும். ஆனா அதே நேரத்துல பணத்தை பாதுகாக்கும் பழக்கமும் வரணும். தேவையில்லாத பொருட்கள் வாங்காதீங்க. புதிய கடன்களை தவிருங்கள். ஆடம்பர செலவுகளை குறையுங்கள். சேமிப்பை அதிகரியுங்கள். சம்பாதிப்பது மட்டும் செல்வம் அல்ல, சம்பாதிப்பதை பாதுகாப்பது தான் உண்மையான செல்வம். 4வது விஷயம், உங்கள் உடல் நலத்தை முதல்ல கவனியுங்கள். நீங்கள் குடும்பத்திற்காக உழைப்பீர்கள், வேலைக்காக உழைப்பீர்கள், பணத்திற்காக உழைப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உடல் நலத்தை மட்டும் மறந்து விடாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். சரியான நேரத்துல தூங்குங்கள். நல்ல உணவு சாப்பிடுங்கள். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் பிரபஞ்சம் தரும் பெரிய வாய்ப்புகளை முழுமையா அனுபவிக்க முடியும். 5வது விஷயம், தினமும் உங்கள் இலக்கை மனதில் நினையுங்கள். காலை எழுந்தவுடன் 1 நிமிடம் மட்டும் உங்கள் எதிர்காலத்தை மனதில் நினையுங்கள். நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாகிவிட்டன. நான் பொருளாதார ரீதியா உயரப்போகிறேன். என்னுடைய நேரம் வந்துவிட்டது. இந்த வார்த்தைகளை தினமும் மனதிற்குள்ள சொல்லுங்கள். மனம் நம்பும் விஷயத்தை வாழ்க்கை மெதுமெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். 6வது விஷயம், புதிய மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில புதிய மனிதர்கள் வரப்போகிறார்கள். அவர்களில் ஒருவர் உங்கள் தொழிலை மாற்றலாம், ஒருவர் உங்கள் வேலை வாழ்க்கையை உயர்த்தலாம், ஒருவர் உங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் வாய்ப்பை அறிமுகப்படுத்தலாம். அதனால் யாரையும் சிறியவராக நினைக்காதீர்கள். பிரபஞ்சம் சில நேரங்களில் மிகவும் சாதாரணமான மனிதர்களின் மூலமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அனுப்பும். 7வது விஷயம், ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வுடன் நாளை முடியுங்கள். இதுதான் இந்த முழு பதிவின் மிக முக்கியமான விஷயம். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் 1 நிமிடம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில்
கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். குடும்பத்திற்கு நன்றி, உடல் நலத்திற்கு நன்றி, வேலைக்கு நன்றி, கிடைத்த வருமானத்திற்கு நன்றி, வரப்போகும் ஆசீர்வாதங்களுக்கு முன்கூட்டியே நன்றி. நன்றி உணர்வு இருக்கும் மனதில் தான் பிரபஞ்சம் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை நிரப்பும். மகர ராசியினரே, இந்த 7 விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பின்பற்ற ஆரம்பியுங்கள். அப்போது இந்த பதிவில் கூறப்பட்ட 5 மாற்றங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் இந்த முழு பதிவின் முடிவில் மகர ராசியினருக்கு பிரபஞ்சம் சொல்ல விரும்பும் ஒரு இறுதி செய்தி இருக்கிறது. அந்த ஒரு செய்தி உங்க வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அந்த இறுதி செய்தியோடு இந்த சிறப்பு பதிவை அடுத்த பகுதியில் நிறைவு செய்வோம். இனி வரக்கூடிய நாட்களில் தொடங்கும் புதிய வாழ்க்கை மகர ராசியினருக்கு பிரபஞ்சத்தின் இறுதி செய்தி. செல்வங்கள் சேர்க்கட்டும். இந்த முழு பதிவின் இறுதியில நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் மிக உறுதியா சொல்ல விரும்புகிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் என்பது வெறும் ஒரு தேதி அல்ல. மகர ராசியினரின் வாழ்க்கையில புதிய அதிர்ஷ்டம் தொடங்கும் மிக முக்கியமான திருப்புமுனை. இதுவரை நாம் பார்த்த 5 மாற்றங்களையும் ஒரு முறை நினைத்து பாருங்கள். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானத்துல முன்னேற்றம். 2வது மாற்றம் உங்களை பின்னால் இழுத்த மனிதர்கள் உங்க வாழ்க்கையை விட்டு விலகுவது. 3வது மாற்றம் நீங்கள் பல மாதங்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களை தேடி வருவது. 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்ட நேரம் தொடங்குகிறது. 5வது மாற்றம் உங்க வாழ்க்கையில அடுத்த 5 வருடங்களை மாற்றப் போகும் ஒரு முக்கியமான முடிவு உருவாகுவது. இந்த 5 மாற்றங்களும் தனித்தனியான பலன்கள் அல்ல. இதை அனைத்தும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு அழைத்து செல்லும் அடித்தளம். கடந்த சில ஆண்டுகள்ல நீங்கள் செய்த உழைப்பை யாரும் முழுமையா புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சுமந்த பொறுப்பை யாரும் உணரவில்லை. நீங்கள் மனதிற்குள் அழுத நாட்களை யாரும் பார்க்கவில்லை. குடும்பத்திற்காக, பெற்றோருக்காக, மனைவி, கணவர், குழந்தைகளுக்காக பல ஆசைகளை விட்டு கொடுத்திருக்கிறீர்கள். பல இரவுகள் தனியாக அமர்ந்து நான் இன்னும் இவ்வளவு காலம் இப்படித்தான் போராட வேண்டும்னு மனதிற்குள் கேட்டிருக்கலாம். ஆனா அந்த கேள்விக்கான பதிலை இப்ப அந்த பிரபஞ்சம் கொடுக்க தொடங்கியுள்ளது. சனி பகவான் உங்களுடைய உழைப்பை மறக்கவில்லை. பிரபஞ்சம் உங்களுடைய பொறுமையை வீணாக்கவில்லை. பலன் தாமதமானது, ஆனால் அந்த பலன் இப்போது உறுதியாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு கதவு திறக்கும். அது ஒரு புதிய வேலை வாய்ப்பா இருக்கலாம், ஒரு பதவி உயர்வா இருக்கலாம், ஒரு தொழில் முன்னேற்றமா இருக்கலாம், ஒரு பெரிய பணவரவா இருக்கலாம், ஒரு சொத்து யோகமா இருக்கலாம், ஒரு குடும்ப மகிழ்ச்சியா இருக்கலாம், அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கையின் திசையே மாற்றப் போகிறது. மகர ராசியினரே, இந்த நாட்களில் உங்க உள்ளுணர்வு சொல்வதை அலட்சியப்படுத்தாதீங்க. புதிய வாய்ப்புகளை பயத்தில் மறுக்காதீர்கள். புதிய மனிதர்களை சந்திக்க தயங்காதீர்கள். உங்களை நம்புங்க, உங்களுடைய உழைப்பை நம்புங்க. ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. நீங்கள் செய்ய வேண்டியது வந்த வாய்ப்பை தைரியமா ஏற்றுக்கொள்வது மட்டுமே. இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு சிறிய நல்ல மாற்றம் தெரிந்தால் கூட அதை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. அதுதான் மிகப்பெரிய முன்னேற்றத்தின் முதல் படி என்று ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு நல்ல வாய்ப்பு வரும். அதற்கு பிறகு ஒரு பெரிய வெற்றி வரும். அப்படியே உங்க வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நீ மகர ராசியின் வாழ்க்கையில நல்ல மாற்றம் தொடங்குவது நிச்சயம். இந்த பதிவில் கூறப்பட்ட 5 மாற்றங்களில் ஒரு மாற்றமாவது உங்க வாழ்க்கையில ஆரம்பமானால் அடுத்த சில மாதங்களில் நீங்கள் நினைத்ததை விட பெரிய முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படாதீங்க. உங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க. தோல்விகளை நினைத்து பின்னோக்கி பார்க்காதீங்க. உங்களுடைய நேரம் வந்து விட்டது. உங்களுடைய அதிர்ஷ்டம் விழித்தல ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டு விட்டது. இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொரு மகர ராசியினரும் கீழே கமெண்ட்ல நன்றி பிரபஞ்சமேன்னு பதிவு செய்யுங்க. அந்த ஒரு வார்த்தை வரப்போகும் நல்ல மாற்றங்களை வரவேற்கும். உங்கள் நம்பிக்கையின் அடையாளமா இருக்கும். நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு வரப்போகும் அடுத்த மிக முக்கியமான கிரக மாற்ற பலன்கள், தினசரி ராசி பலன்கள், அதிர்ஷ்ட நேரங்கள், பரிகாரங்கள் மற்றும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜோதிட ரகசியங்கள் முதல்ல உங்களுக்காகவே இந்த சேனல்ல தொடர்ந்து வெளியாகும். மீண்டும் ஒரு புதிய ஆன்மீகம் மற்றும் ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.